அனைவருக்கும் வணக்கம். முருகனுக்குரிய சிறப்பு வாய்ந்த விரதங்கள்ல மிகவும் முக்கியமானது கந்த சஷ்டி விரதம். ஆமாங்க, இந்த வருஷம் நம்மள சிலரு கந்த சஷ்டி விரதம் இருக்கணும்னு நினைச்சிருந்து விருப்பப்பட்டு, ஆனா சில காரணங்கள்னால சில சூழ்நிலைகள்னால நம்மளால விரதத்தை குறிப்பிட்ட நாள்ல ஆரம்பிக்க முடியாம போகலாம். கவலைப்படாதீங்க. கந்த சஷ்டிக்காக 48 நாள் விரதம் இருப்பதும் 21 நாள் விரதம் இருப்பதும் 6 நாள் விரதம் இருப்பதும் மகா கந்த சஷ்டின்னு சொல்லப்படுகிற சூர சம்ஹாரம் நடக்கிற அந்த ஒரு நாள் விரதம் இருப்பதும் ஒன்றுதான். ஆமா, மகா கந்த சஷ்டின்னு சொல்லப்படுகிற சூர சம்ஹாரம் நடைபெறக்கூடிய அந்த ஒரு நாள்ல உங்களுடைய உடல்நிலை ஒத்துழைச்சா மட்டும் முழு நேர உபவாசம் இருந்து, அதாவது சூரசம்ஹாரம் நடைபெறும் வரைக்கும் உபவாசம் இருந்து முழு நேரமும் இறை சிந்தனையோடவும் தூய்மையான பக்தியோடவும் திடமான நம்பிக்கையோடவும் உங்களுக்கு தெரிஞ்ச முருகனோட பாடல்கள்ல ஏதாவது ஒண்ணு, கந்த சஷ்டி கவசம், கந்த புராணம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, வேல்மாறல், மயில் விருத்தம், இப்படி ஏதோதோ, அப்படி இது எதுவுமே தெரியலனா கூட சரவண பவா அப்படின்னும் இல்ல முருகா முருகான்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம வேண்டுதலை வச்சோம்னா கண்டிப்பா முருகன் நம்மளுடைய வேண்டுதலுக்கு செவி சாய்ப்பாரு. குழந்தை வரம் வேண்டி கந்த சஷ்டி விரதம் இருப்பவர்கள் கணவன் மனைவி இருவரும் ஒன்றாக சேர்ந்து விரதம் இருந்து திருப்புகழ்ல ஜெகமாய யுற்ற அப்படின்னு ஆரம்பிக்கிற திருப்புகழை பாராயணம் செஞ்சு வழிபட்டா கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதுபோல திருமண வரம் வேண்டி விரதம் இருப்பவர்கள் விரல் மாறலைந்து அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய திருப்புகழை பாராயணம் செய்து வேண்டிக்கிட்டா கண்டிப்பா திருமண வரம் அமையும். சொந்த வீடு கட்டணும் இல்ல சொந்த வீடு அமையணும் அப்படின்னு வேண்டுதல் வைக்கிறவங்க அண்டர்பதி குடியேற அப்படின்னு ஆரம்பிக்கிற திருப்புகழை பாராயணம் செஞ்சு வேண்டிக்கோங்க. கண்டிப்பா முருகன் அருள் கிடைக்கும். எல்லோருக்கும் எல்லா நலமும் கிடைக்கட்டும், வளமும் பெருகட்டும், முருகன் அருள் நிறையட்டும். நன்றியுடன் சௌந்தர்யா கபிலன்.